அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆத்தர் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை என்னால ரீச் பண்ண முடியும் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கோலை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்றீங்களோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ விச் இஸ் இம்பாசிபிள், இது ஜஸ்ட் நம்ம கனவுல நினைச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற பர்சனா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. ஸோ அந்த கோலை ரீச் பண்றதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா போதும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது, அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை உங்க ஸ்டடியில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது இருக்கிறதுலயே டாப் சீக்ரெட். ஸோ ஹிடன் சீக்ரெட்டை உங்களுக்கு நான் ரிவீல் பண்றேன். ஐ எம் தினேஷ்குமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்ரீ ஆத்தர் எஜுகேஷன். உங்களுக்கு உங்களுடைய கோலை ரீச் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், ஸோ உங்களுடைய ஸ்டடி மூலமா நீங்க அந்த கோலை எப்படி ரீச் பண்றது அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த கோலை ரீச் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஹெல்ப் பண்றோம், நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நம்ம என்னென்ன ஹெல்ப் பண்றோம்ன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எடிசனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எடிசன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒருத்தங்க இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டது இது. ஸோ ஃபேமஸ் கோட், எடிசனோட ஃபேமஸ் கோட். ஸோ எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். ஸோ அந்த லைட்டு கீழே தான் நம்ம எல்லாம் நிற்கிறோம். இந்த பல்பை வெரி ஃபர்ஸ்டே அவர் கண்டுபிடிச்சிடலாம். 700 டைம்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஃபெயிலியர் ஆயிருக்கார். அப்ப சார் 700 டைம்ஸ் நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கீங்கன்னு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது அதை எடிசன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் 700 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகல, 700 வேஸ் ட்ரை பண்ணி இதுக்கு சப்போர்ட் ஆகாதுன்றத கண்டுபிடிச்சிருக்கேன்றத சொல்றாரு. அப்ப அவருடைய ஃபெயிலியர்ல இருந்து அவர் லேர்ன் பண்ணிருக்காரு. அந்த ஃபெயிலியரை ஸ்டெப்ஸா வச்சு அவரு ரீச் ஆயிட்டார், சக்சஸ் ஆயிட்டார். அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய ஃபெயிலியரை சக்சஸா மாத்தணும். ஸோ அது எப்படி மாத்துறது? அதுக்கு நீங்க 700 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகணுமா அப்படின்னா இல்ல. உங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை ஆல்ரெடி ரீச் பண்ண நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. இல்ல சார், நான் யூனிக்கா ஒரு கோல் வச்சிருக்கேன். அப்ப நீங்க வச்சிருக்கிற கோலுக்கு சிமிலரா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணாங்க, அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபெயிலியர் ஆனாங்க, அதை நீங்க அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கலா அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த மிஸ்டேக்ஸை பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஈஸியா அந்த கோலை ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் பிக்கஸ்ட் சீக்ரெட். பட் இது அவ்வளோ ஈஸி இல்லை. இதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ல்டுல அரௌண்ட் 814.21 crore பாப்புலேஷன் இருக்கு. பட் இந்த பாப்புலேஷன்ல, இந்த வேர்ல்டுல நான் சொல்றேன், இந்த பாப்புலேஷன்ல வெரி ஃபியூ பர்சன்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். லைக் அப்துல் கலாம், சுந்தர் பிச்சை, லைக் தட். இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணி இந்த இடத்த சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க? ஸோ நீங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்டா இருக்கலாம், ஆர்எல்ஸ் எனக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் செட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கலாம். எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களால ஈஸியா உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாருமே ரெப்யூட்டட் காலேஜ்ல படிச்சவங்க. ஸோ அது எம்ஐடி, ஐஐடி சொல்லியிருக்காங்க. இதை நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் என்னென்ன பண்ணணும். நெக்ஸ்ட், இப்ப நீங்க சக்சஸ் ஆகுது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியோ அதை விட 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அது ஹாப்பியா இருக்கும். ஸோ நீங்க பேரண்டா இருந்தீங்கன்னா நீங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ள, இந்த ப்ரௌடஸ்ட் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள வர்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், உங்க பசங்களுக்கு நீங்க என்ன உங்க சைட்ல இருந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்ன்றத இந்த இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்க பசங்களுக்கு அவர் உங்களுக்கு, ஸோ எதர் பேரண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்க ஸ்டூடெண்ட் பார்த்தாலும் ஓகே, நிறைய எய்ம்ஸ் இருந்திருக்கும்.
ஃப்ரம் யுவர் ஸ்கூல் ஸ்டடி. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், இந்த இதெல்லாம் பண்ணணும், நம்ம லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்ற நிறைய ஐடியாலஜி இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இல்ல இது ரொம்ப கஷ்டம், இது வேண்டாம், அடுத்துக்கு போயிடுவோம், இது வேண்டாம், ஏதோ ஒன்று நம்ம சஜஷன் கேட்போம், ஃபேமிலி சுச்சுவேஷன், இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் நீங்க ட்ராப் ஆகாம நீங்க அந்த இடத்த சக்சஸ் ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும்? நல்லா படிச்சா பாஸ் ஆயிடலாம். நல்லா படிக்கிறது அப்படின்றது 24/7 புக்கும் கைமா இருக்கிறது கிடையாது. நீங்க 1 hour படிச்சாலும் அந்த 1 hour நீங்க என்ன படிச்சீங்களோ அது உங்களுடைய டெத் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டில் யுவர் டெத், நாட் யுவர் எக்ஸாம், டில் யுவர் டெத். அப்ப நீங்க அதை எப்படி படிக்கணும்? மெமரைஸ் பண்ணக்கூடாது. மெமரைஸ் பண்றது 70% ஆஃப் யுவர் மெமரைசேஷன் வில் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட்டட் ஃப்ரம் யுவர் பிரெயின். இது சயின்டிபிக்கா சொன்னது. நீங்க ஒரு விஷயத்த மெமரைஸ் பண்ணீங்கன்னா 70% வந்து அது ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகிட்டே இருக்கும். 30% மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ டோன்ட் மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ அப்ப நல்லா படிக்கணும், அதை விரும்பி படிக்கணும். அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? ஸோ அப்ப நீங்க இதர் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் +2 படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், எந்த வேலை நம்ம போறது அப்படின்னு. அப்ப அந்த வே எப்படி சூஸ் பண்றது, கரெக்டான வே என்ன அப்படின்றத எப்படி ஃபைண்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய சீனியர் ஐடி படிச்சு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா நீங்களும் ஐடி படிச்சு சக்சஸ்ஃபுல் ஆகணும்ன்றத திங்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ஃபீல்டுல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பேங்கிங் போறதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பேங்கிங் போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இல்ல சார் நான் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ போகணும்னு ஆசை, அப்ப இன்டெலிஜென்ஸ் பியூரோ போகணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க இப்ப இருந்தே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இருந்தே அதை நீங்க அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? சார் எனக்கு ஒரு கோல் நான் செட் பண்ணிட்டேன், பட் அந்த கோல்ல சக்சஸ் ஆக முடியுமான்னு எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி. பயம் இல்லாம நீங்க எந்த கோல் அச்சீவ் பண்ணாலும், எந்த கோல் பிக்ஸ் பண்ணாலும் அந்த கோலை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரம் யுவர் 8th ஸ்டாண்டர்ட். நான் ஏன் இந்த 8th ஸ்டாண்டர்டை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். இப்போ இன்னைக்கு நவடே 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் மெச்சூரிட்டி இருக்கு, பட் சப்ஜெக்ட் பத்தின ப்ராப்பரான ஒரு ஐடியாலஜி 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் வரும். அதனாலதான் ஒலிம்பியாட் எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வச்சிருக்காங்க, மேக்ஸ் ஒலிம்பியாட். அதனால நான் சொல்றேன். அப்ப நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க படிக்கிறத ப்ராப்பரா படிக்கணும். உங்களுக்கு என்ன கோல் அப்படின்றத நீங்க பிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த இடத்துல ரீச் ஆகிடுவீங்க. இது எப்படி? சோ உங்களுடைய ட்ரீமை just a minute. Okay. உங்களுடைய ட்ரீமை நீங்க பெருசா வைங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் பெருசா இருக்க 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 அதோடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுடைய கோலை வந்து இங்க வைக்காதீங்க, அங்க வைங்க. ஈஸியா அதை ரீச் பண்ணலாம். அது ரொம்ப 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 ஈஸியா அந்த இடத்துக்கு போயிடலாம். பக்கத்துல இருந்துச்சுன்னா நிறைய லேசினஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால உங்க கோலை எப்பயுமே பெருசா வைங்க, ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுடைய கோல் மேக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்றோம். எய்தர் ஒலிம்பியாட் சைடு ஆர் இன்ஜினியரிங் சைடு இருந்தாலும் ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடு இருந்தாலும் ஓகே, கம்ப்ளீட் மேக்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். ஃப்ரம் யுவர் 8th ஸ்டாண்டர்ட், உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்றோம். ஸோ அதை பத்தி 1 by 1 உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டடி சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். அது என்ன ஸ்டடி சிஸ்டம் அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம். இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை கொண்டு வரோம். என்ன ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் அப்படின்னா நம்ம நார்மலா படிக்கிற எல்லாரையும் மாதிரிதான் நம்மளும் படிக்கிறோம். நம்ம கூட எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சமச்சீர் கல்வி ஸ்கூல் ஸ்டடிஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும்
ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்றவங்க அரௌண்ட் 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. பட் 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸும் சக்சஸ் ஆகுறாங்களான்னு கேட்டா இல்லை. அப்ப நம்ம சக்சஸ் ஆகணும்னா நம்ம என்ன படிக்கணும்? 40 லட்சம் பேர் என்ன படிக்கிறாங்களோ அதைத்தான் நம்மளும் படிக்கணும். நம்ம யூனிக்கா எதுவுமே படிக்கல. அவங்க படிக்கிறத நம்ம ப்ராப்பரா படிக்கிறோம், அதை புரிஞ்சு படிக்கணும். என்ன படிக்கிறோன்றத தெரிஞ்சு படிக்கணும். ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம், நம்மளுடைய எய்மை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம்? நம்ம ஒரு 4 விதமான கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 4 விதமான கோர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸ்கூல் மேத்ஸ். நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை நம்ம கிளாஸா எடுக்கிறோம். நார்மலா எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் இந்த மாதிரி இல்லாம கான்செப்ட், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் இந்த மாதிரி நாலேஜ் ஓரியன்டா நம்ம டீச் பண்றோம். ஸோ அது என்ன பண்றோம், இந்த ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டீச் பண்றோம்ன்றதை நான் பின்னாடி ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் பிரீமியம் கோர்சஸ். ஸோ இந்த பிரீமியம் கோர்சஸ் அப்படின்றது ஒலிம்பியாட், ஐ மீன் மேக்ஸ் ஒலிம்பியாட் பர்டிகுலரா, ஓகே, சயின்ஸ் ஒலிம்பியாட் இல்ல, மேக்ஸ் ஒலிம்பியாட், ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சிஎம்ஐ அதாவது சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நீங்க +2 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய காலேஜை நீங்க எங்கெல்லாம் சூஸ் பண்ணலாம் மேத்தமெட்டிக்ஸ்ல, அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கோ அதுக்கு நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்றது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங்க்கு கம்ப்ளீட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் நம்ம டீச் பண்றோம். ஸோ சேம் ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்றோம். அண்ட் தென் law of attraction classes for all students from 8th standard இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் law of attraction கோச் நம்ம பண்றோம். ஸோ இந்த law of attraction அப்படின்றது சயின்டிபிக்கா என்ன பண்ணும், நம்ம திங்க் பண்றதை எப்படி திங்க் பண்ணணும், நம்ம படிக்கிறதுக்கு இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற இதோடைய மேப்பிங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இந்த law of attraction பேரண்ட்ஸும் நீங்க பார்க்கலாம், உங்களுடைய லைஃப் கோலை நீங்க ரீச் பண்றதுக்கு. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸும் இதை பார்க்கலாம். இந்த law of attraction கிளாஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீயா தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுக்கு எந்த சார்ஜும் நம்ம வாங்கல. பட் இந்த கோர்ஸ் கூட இது காம்ப்ளிமெண்டா உங்களுக்கு உள்ளது. ரைட், ஓகே, ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் நம்ம எதுல இருந்து கொண்டு வந்திருக்கோம், எதுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டத்தை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா பேம்பூல இருந்து. இது என்ன பேம்பு அப்படின்னா, லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச்க்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டடி சிஸ்டம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ற நிறைய ஸ்டடி மெத்தட்ஸ் படிக்கும்போது அதுல ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஸ்டடி மெத்தடாலஜி, இதை பிராக்டிக்கலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது வந்து டைரக்டா புக்ல மட்டும் படிச்சுட்டு நிறைய ஜேர்னல்ஸ் படிச்சுட்டு நான் வரல. இதை ஓனா ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சீடு அதோட பேம்பு விதைய பூமியில போட்டீங்க அப்படின்னா அது 5 வருஷம் வரைக்கும் வளரவே வளராது. இந்த பூமிக்கு மேல ஒரு ஸ்டெப்பு கூட அது மேல வராது. பட் 5 வருஷத்துக்கு அப்புறம் வெறும் 6 வாரத்துல 90 அடி வரைக்கும் அது வளரும். 90 அடி அப்படின்னா 6 வாரம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. பெர் டேக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 24 ஃபீட் அது வந்து வளரும் பெர் வீக்கு. பெர் வீக்கு 24 அப்படின்னா பெர் டேக்கு ஆல்மோஸ்ட் 3 ஃபீட் வளரும். கிளியர்? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்திருக்கும், ஒரு 3 ஃபீட் ஒரு நாளைக்கு வளருதுன்னா இது 90 ஃபீட் வளர்றதுக்கு 5 வருஷம் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டை ஃபண்டமெண்டல்ஸை நம்ம எப்படி படிக்கிறது, அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ பலத்து படிச்சதை மறக்கக்கூடாது, பேக்லாக் விழுகக்கூடாது. ஸோ இதை ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்றது, ஸோ இதுக்கு லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டடி மெத்தடை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மேக்ஸை பத்தி பார்ப்போம், தென் வந்து பிரீமியம் கோர்ஸை பத்தி பார்ப்போம், தென் காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் தென் லா. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மேக்ஸ். ஸோ ஸ்கூல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஆர்டர்ல கொண்டு போறோம் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டை உங்களுக்கு புரிய வச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, ஸ்கூல் மேக்ஸ் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து என்ன பார்ப்போம், ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, எத்தனை எக்ஸாம்பிள் இருக்கு, எத்தனை எக்ஸசைஸ் இருக்கு, எத்தனை புக் பேக் கன்வெர்ட் இருக்கு. ஸோ அது நமக்கு டம்பா ஒரு ப்ரெஷரை நமக்கு கொடுக்கும்.
அப்படி பார்க்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த டாபிக்ல எத்தனை சப் டாபிக்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா அந்த லெசனுக்கு கீழே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். எத்தனை சப் டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a plus b whole square அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஃபார்முலா. ஓகே, a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இத எப்படி வந்துச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க எத்தனை ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நாலேஜ் ஓரியன்டா வெரி ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை உங்களுக்கு டீட்டெயில்டா புரியிற மாதிரி டீச் பண்ணிடும். கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி புக்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டீச் பண்ணுவோம். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கிளாஸ் இருக்கும். அண்ட் தென் புக்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ நார்மலா நம்ம எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் டீச் பண்ணல, கான்செப்டை டீச் பண்ணிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் கான்செப்டை ஹெல்ப்பா வச்சு எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம டீச் பண்றோம். அண்ட் தென் ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி புக் பேக் அண்ட் இன்டீரியர் ஒன் வேர்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இருக்கிறத மட்டும் நம்ம படிக்கல, நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம படிச்சதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மார்க் டெஸ்ட். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் மார்க் டெஸ்ட். டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். நிறைய எழுத வேண்டாம், வெறும் 10 கொஸ்டின், ஜஸ்ட் 10 கொஸ்டின். ஸோ ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா பெர் வீக்குக்கு நீங்க 70 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. 1 மந்த்துக்கு 300 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ 1 இயருக்கு 3650 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப 3650 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் ஆவரேஜா வச்சாலும் 3000 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ஃப்ரம் எவ்ரி டாபிக். அப்போ உங்க புக்ல இருக்கிறத டாப் டு பாட்டம் நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பேக்லாக் விழுகாது. அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ நீங்க டெய்லி டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க, காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. இதை நம்ம ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும். என்ன சார் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்? ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது இப்ப டே 1ல நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க. ஸோ 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேல நீங்க டே 1ல என்ன படிச்சீங்களோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஒரு 10 கொஸ்டின். ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை கிளிக் பண்ணணும். இதுதான் மார்க் டெஸ்டோட ரூல். டே 2ல இருந்து நீங்க டே 1ல ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, அதை நீங்க டே 2 படிக்க போறது இல்லை நார்மல் ஸ்டடி மெத்தட்ல. பட் நம்ம என்ன பண்றோம், நீங்க டே 1ல என்ன படிச்சீங்களோ அதே இதை தான் டே 2லயும் படிப்பீங்க. விச் மீன்ஸ் டே 1ல நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் படிச்சிட்டீங்க, டே 2ல நீங்க செகண்ட் டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி டே 1ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதோடைய சீட் ஷீட் அப்படின்னு ஒரு ஷீட் கொடுக்கும். அதை அவுட்லைன் வெறும் ஒரே ஒரு பேஜ்ல நீங்க ஒரு நாள் என்ன படிச்சீங்களோ அதை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும். அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு டே 2 டாபிக் நீங்க வருவீங்க. ஓகே, இப்ப டே 2 டாபிக் முடிஞ்சது. டே 2ல நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. டே 2ல என்ன டாபிக் படிச்சீங்களோ அந்த டாபிக்ல ஒரு மார்க் டெஸ்ட் போட்டிருப்பீங்க. அண்ட் தென் டே 2ல டே 1 அண்ட் டே 2 இந்த 2 நாளும் சேர்ந்து நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ஒரு காம்பவுண்டட் மார்க் டெஸ்டா நீங்க போடுவீங்க. ஸோ டே 3ல ஒரு லெசன் படிப்பீங்க, விச் மீன்ஸ் ஒரு டாபிக் படிப்பீங்க. அந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி டே 1 அண்ட் டே 2ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வெறும் சிங்கிள் ஷீட்ல ஒரு ரிவிஷன் ஹிண்ட் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அந்த ஹிண்ட்டை பார்த்துட்டு தேர்ட் டாபிக் வருவீங்க. தேர்ட் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் டாபிக் மட்டும் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. தென் மொத்தமா ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம். இப்படி நீங்க படிக்கும் போது இதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது ஸ்கூல் மேக்ஸுக்கு இந்த மெத்தட், பட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது நான் எப்படின்றத காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது சொல்றேன். அப்ப டெய்லி நீங்க டே 1ல இருந்து என்ன படிச்சீங்களோ அதை ரீகால் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அப்படி ரீகால் பண்ணிக்கிட்டே வரும்போது
ஒரு குவார்டர்லி எக்ஸாம் ஒரு ஹாஃப்லி எக்ஸாம் வரும்போது நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஏன்னா பெர் வீக்குக்கு ஒரு லெசன் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் பெர் வீக்குக்கு. ஓகே, பெர் வீக்குக்கு மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே மட்டும் நீங்க உங்களுடைய அகடமிக் ஸ்டடிஸை நீங்க படிப்பீங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுடைய கோலை எதை பிக்ஸ் பண்ணலாம்ன்றதுக்கு நீங்க படிப்பீங்க. மண்டே டு ஃப்ரைடே உங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்டை நீங்க படிப்பீங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு எது ஆப்டா இருக்கும், உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே. மண்டே டு ஃப்ரைடே நீங்க சப்ஜெக்ட் படிப்பீங்க. சாட்டர்டே சண்டே நீங்க ஃப்ரீயா கேஷுவலா உங்களுடைய கோல் என்னன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட். ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் 11th and 12th வந்து உங்க கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் உங்க கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அப்ப 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன கோல், ஐ மீன் நீங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பேன். 11th 12th அண்ட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க JEE, ISI, CMI இந்த எக்ஸாம் படிப்பீங்க. பிளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிப்பீங்க. காலேஜ் முடிச்சவங்க உங்களுடைய எக்ஸாம் ஆன TNPSCயா, TNUSRBயா, SSCயா, ரயில்வேயா, பேங்கிங்கா, பர்டிகுலர் எக்ஸாமுக்கு தனித்தனியா கிளாஸஸ் பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸா நம்ம ஆப்ல எல்லாமே இருக்கும். அது என்னன்றது நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். நம்ம ஆப் எப்படி அக்சஸ் பண்ணணும் என்னன்றது. ஸோ அந்த காம்பவுண்டர் மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம். ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. கிளியரா? கிளியர் தானே? ஓகே. தென் பிரீமியம் கோர்ஸ். இந்த பிரீமியம் கோர்ஸ்ல நம்ம என்னென்ன கிளாஸஸ்க்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா மேக்ஸ் ஒலிம்பியாட், JEE, CMI அண்ட் ISI. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போறது. அதாவது என்னன்னா ஒலிம்பியாடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய JEE, ISI, CMI இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நீங்க எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த மேக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்றது 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற யாரு வேணா எக்ஸாம் எழுதலாம். அது நீங்க ஸ்கூல் படிக்கும் போது எழுதக்கூடிய மேக்ஸ் ஒலிம்பியாட். ஸோ இந்த மேக்ஸ் ஒலிம்பியாட பத்தி தனியா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. பிஃபோர் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க மேக்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப பிஃபோர் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க எப்படி படிக்கணும், ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க எப்படி படிக்கணும். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு உங்க கோர்ஸ் கூடயே சேர்ந்து வரும். நீங்க அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை பிக் பண்ணி படிச்சா போதும். எல்லாமே நீங்க படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்கூல் மேக்ஸ் நீங்க கம்பல்சரி படிப்பீங்க. ஸ்கூல் மேக்ஸை தாண்டி உங்களுக்கு ஒலிம்பியாட் வேணும்னா ஒலிம்பியாட் படிக்கலாம். இல்ல சார் எனக்கு JEE போகணும்னா ஆசை அப்படின்னா JEE படிக்கலாம். இல்ல சார் எனக்கு CMI போகணும்னு ஆசைனா CMI படிக்கலாம். இல்ல எனக்கு ISI போகணும் அப்படின்னா ISI படிக்கலாம். ஸோ இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் அப்படின்றது 5 கேட்டகரியில நடக்கும். 5 ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் கிளியர் பண்றது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து IOQM. ஸோ இந்த IOQM கிளாஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் RMO நடக்கும். RMOக்கு அப்புறம் IMO நடக்கும். INMO நடந்ததுக்கு அப்புறம் IMOTC நடக்கும். IMO அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் கேம்ப் இருக்கும். அந்த ட்ரைனிங் கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதை பத்தி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஸ்கூல் படிக்கும் போது எழுதக்கூடிய த பிரஸ்டீஜியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மேக்ஸ் ஒலிம்பியாட் நீங்க எழுதுறதுனால உங்களுக்கு JEEக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ISIக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், CMIக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். நீங்க இந்த மேக்ஸ் ஒலிம்பியாடுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமை ரொம்ப ஈஸியா நீங்க கிராக் பண்ணிடுவீங்க. வெறும் 10% எஃபோர்ட் நீங்க போட்டா போதும், நாட் 200%. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு 200% எஃபோர்ட் பண்ணணும். பட் நீங்க ஜஸ்ட் 10% எஃபோர்ட் போட்டா போதும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மேக்ஸ் ஒலிம்பியாட். அண்ட் ஆல்சோ இந்த JEE, ISI, CMIக்கு வந்து ஒரு 40 to 50% நீங்க எஃபோர்ட் போட்டா போதும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா மேக்ஸ் ஒலிம்பியாட். ஸோ இந்த மேக்ஸ் ஒலிம்பியாட்ல உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற நீங்க சப்ஜெக்டை கொஞ்சம் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட். தென்
ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஐஏஐடிஸ் சீட் கிடைக்கும். ஐஎஸ்ஐ கிளியர் பண்றீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சிஎம்ஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே த பிரஸ்டீஜியஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து படிக்கும் போது என்ன ஒரு அப்டேஷன் இருந்தாலும் அது டைரக்டா இங்க வந்துதான் அடுத்தபடியா காலேஜஸ்க்கு வரும், யூனிவர்சிட்டி சைடு போகும். ஸோ இந்த காலேஜ்ல படிக்கும் போது இந்த காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு போன நிறைய பேர் லைக் சுந்தர் பிச்சை, அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், சிவம் சார், அப்துல் கலாம், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே காலேஜை விசிட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுடைய ரிசர்ச் பத்தி அவங்க அங்க பேசுவாங்க. ஸோ நம்ம காலேஜுக்கு வர்றது ரேர், பட் அவங்க படிச்ச காலேஜுக்கு அவங்க வர்றது ரொம்ப 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 ஃபெமிலியரா இருக்கும். ஸோ அங்க இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும். இந்த டாப் ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் இருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அப் டு டேட்ல வேர்ல்டுல என்னென்ன நடக்குதோ அப் டு டேட் உங்களுக்கு அங்க கிடைக்கும், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்புள், 99.9% சக்சஸ்ஃபுல் பீப்புள் எங்க இருந்து போனவங்க அப்படின்னா அந்த ஐஐடி, சிஎம்ஐ, ஐஎஸ்ஐ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து போனவங்க தான். ரைட்? ஸோ நீங்களும் அந்த மாதிரி போறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஃப்ரம் யுவர் 8th ஸ்டாண்டர்ட் நீங்க உங்களுடைய சப்ஜெக்டை ப்ராப்பரா நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்த ஈஸியா ரீச் பண்ணலாம். ஸோ அது என்ன ப்ராப்பரா படிக்கணும்ன்றது தான் நம்ம ஸ்டடி மெத்தடா, ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் கொண்டு வந்து அந்த மெத்தடாலஜில நம்ம டீச் பண்றோம். ரைட்? தென் தேர்ட் ஒன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றதுக்கு நீங்க பர்டிகுலர் டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓவர் நைட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணணும்ன்ற ஐடியாலஜியோட நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள வராதீங்க. ஓவர் நைட் அப்படின்றது 30 days ஸ்ட்ராட்டஜி, 60 days ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி இந்த 30 daysல அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், 60 daysல அதை கம்ப்ளீட் பண்ணிடலான்ற மோட்டிவ்ல உள்ள வராதிங்க. ஈவன் நான் பண்ண பெரிய மிஸ்டேக், நம்மளுடைய சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு கிராக் எஸ்எஸ்சி சிஜிஎல் 30 days நான் போடுறேன். ஸோ தட் இஸ் இம்பாசிபிள், அது பாசிபிளே கிடையாது. பட் அந்த டயத்துல இது பாசிபிள், இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தேன். பட் ப்ராக்டிக்கலா அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் அவுட். ஸோ மினிமம் 6 months நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மினிமம் 6 months. பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் 6 months இஸ் மோர் தென் எனஃப். யூசிங் ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம், இந்த ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா 6 months அப்படின்றது மோர் தென் எனஃப். நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தாலும் ஓகே, ஈவன் நீங்க வில்லேஜ்ல படிச்சிருந்தாலும் ஓகே. ஏன்னா வில்லேஜ்ல இருக்கவங்க ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியா இருப்பாங்க, சார் எனக்கு அது தெரியாது, இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு. நீங்க எங்க படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். லைக் ஒலிம்பியாடும் கிளியர் பண்ண முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ஆஃபர் பண்றது எந்தெந்த கோர்சஸ்க்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங். நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணி உங்களுடைய பேரண்ட்ஸையும் இதே மாதிரி உங்களுடைய கேபின்ல போய் உட்கார வைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? கொஞ்சம் டைம் பீரியட் கொடுக்கணும், கொஞ்சம் டைம் இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓடக்கூடாது. ஷார்ட்கட் அப்படின்னு ஷார்ட்கட் பின்னாடி ஓடக்கூடாது. ஸோ அந்த ஷார்ட்கட் அப்படின்றது நீங்க மெமரைஸ் பண்றது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஷார்ட்கட் நீங்க வந்து மெமரைஸ் தானே பண்றீங்க. பட் இந்த கொஸ்டின் கேட்டா இங்க இந்த ஷார்ட்கட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த ஷார்ட்கட்டை நம்ம புதுசா பில்ட் பண்ணலாம்ன்றது, அந்த ஷார்ட்கட்டை எப்படி பில்ட் பண்றோம்ன்றது ஐடியாலஜி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு சார், குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு கேட்டிருக்காங்க, ஸோ ரீ எக்ஸாம் எனக்கு வேணும்னு நிறைய பேர் பெட்டிஷன் போட்டாங்க. பட் அவ்வளோ எக்ஸாம் டஃபா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா காம்படிஷன் அதிகம். நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் 1,00,000 அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வெறும் 10 தான், நாட் ஈவன் 0.1, நாட் ஈவன் 1%. ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா லெஸ் தென் 1% தான் இருக்கு. அப்ப 1%க்கு கீழே நான் பர்சனை செலக்ட் பண்ணணும்னா நான் கொஸ்டினை எவ்வளவு டஃபா செட் பண்ணணும். அது கொஸ்டின் செட்டரோட ஒர்க், கவர்மெண்டோட ஒர்க். அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணுவீங்க. ரீசன் இதுதான். ஸோ இதை நான் day 1ல இருந்து சொல்றேன் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எப்படி டீச் பண்றோம், நம்ம எப்படி டீச் பண்றோம் அப்படின்னா
வெரி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்கூல்ல கான்செப்ட் கிளியர் பண்ணோமோ அதே மாதிரி இங்க கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் உங்களுக்கு நம்ம டீச் பண்றோம். ஒரு சப்ஜெக்ட் போயிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கான்செப்டை கிளியரா கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலிமெண்டரி லெவல் கொஸ்டின்ல இருந்து சேலஞ்சிங் கொஸ்டின் வரைக்கும் மாடியூல் வைஸா உங்களுக்கு கிளாஸஸ் நாங்கள் எடுப்போம். மாடியூல் வைஸா ஒவ்வொரு டாபிக்கு கீழேயும் அரௌண்ட் ஒரு மினிமம் 100 கொஸ்டின்ஸ் நம்ம டீச் பண்ணுவோம். மினிமம் 100 கொஸ்டின்ஸ்ல இருந்து 300 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மாடியூல் வைஸா டைப் வைஸா எல்லாமே எலிமெண்டரி லெவல்ல இருந்து சேலஞ்சிங் லெவல் வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே நம்ம டீச் பண்ணிடுவோம். ஸோ இது நம்ம எலைட் கோர்ஸா நம்ம வச்சிருக்கோம். நம்மளுடைய எலைட் கோர்ஸ். ஸோ இந்த எலைட் கோர்ஸுக்கு அப்புறம் நம்ம எலைட் ப்ரோ கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த எலைட் ப்ரோ கிளாஸஸ் என்ன அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில அந்த டாபிக்ல இதுக்கு முன்னாடி குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மெத்தடாலஜில கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன் ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத எலைட் ப்ரோ கிளாஸஸ்ல நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எலைட் ப்ரோ கிளாஸஸ் அப்படின்றது 3 கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக் லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். தென் செகண்ட் கிளாஸ் மாடரேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம டீச் பண்ணுவோம். செகண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். தென் தேர்ட் கிளாஸ் ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் டிஃபிகல்ட்டா கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஒரு கிளாஸ் மார்க் டெஸ்ட் எலைட் ப்ரோ கிளாஸஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இண்டிவிஜுவல் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தனியா, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தனியா, எஸ்எஸ்சிக்கு தனியா, ரயில்வேக்கு தனியா அண்ட் பேங்கிங்க்கு தனியா. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். இந்த எலைட் ப்ரோ கிளாஸ்ல டாபிக் வைஸா மீன்ஸ் எல்சிஎம் HCF அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம். தென் ஒவ்வொரு டாபிக்கும் செப்பரேட்டா 3 மார்க் டெஸ்ட் உங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம். அந்த மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கும். நீங்க எலைட் கோர்சஸை கிளியரா படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த எலைட் ப்ரோ கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு எலைட் கோர்சஸ், எலைட் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். தென் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். ஸோ எப்படி நம்ம ஸ்கூலிங்ல காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க டே 1ல என்ன படிப்பீங்க, எல்சிஎம் HCF படிப்பீங்க. டே 2ல நம்பர் சிஸ்டம்னா டே 2ல எல்சிஎம் அண்ட் HCF நம்பர் சிஸ்டம் சேர்ந்து மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் டிபிபி. ஸோ டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்றது அந்த டாபிக் நீங்க படிச்சுட்டீங்க, அந்த டாபிக்ல நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் நாங்க கொடுப்போம். அந்த கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த எலைட் கோர்ஸ் அண்ட் எலைட் ப்ரோ கிளாஸஸை நீங்க டீட்டெயிலா கிளியரா உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா இந்த டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்றது உங்களை எங்கேயோ கொடுக்குது. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஓகே இதுதான் கொஸ்டின், நம்ம ஐடியாலஜி புரிஞ்சிருச்சு, இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய சக்சஸ் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் போட. தென் ஃபைனலி புல்லட் ரிவிஷன் மைண்ட் மேப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த புல்லட் ரிவிஷன் மைண்ட் மேப் அப்படின்றது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இது அக்டோபர்ல தான் நமக்கு வரும், இப்போ வராது. இப்போ நான் சொல்லிடுறேன், அக்டோபர்ல உங்களுக்கு இந்த புல்லட் ரிவிஷன் வரும். அக்டோபர் 2 ஸோ இதுல டயக்ராமெட்டிக்கா நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த டாபிக்ல இருந்து இந்த டாபிக் அப்படின்றது டயக்ராமெட்டிக்கா உங்களுக்கு மைண்ட் மேப் உங்களுக்கு கிளியரா வந்துடும். ஸோ இந்த எல்லா கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்டடா தான் வரும். பட் டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்ற ஷெடியூல் உங்களுக்கு அந்த கோர்சஸ்ல இருக்கு. அதுலயே என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத டீட்டெயிலா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ் உள்ள இருக்கு. ஸோ இதை நீங்க பாருங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க டே 1 ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்க, டே 5 ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்கன்னா நம்ம லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது லேக் ஆகும். ஸோ அதனால ரெக்கார்டடா உங்களுக்கு உள்ள இருக்கும். பட் 24/7 நீங்க டவுட் செக்ஷன் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆப்ல நீங்க என்ன டவுட் அப்படின்றத மெசேஜ் பண்ணீங்க அல்லது வாய்ஸ் நோட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம். இதுதான் டவுட் செஷன் அப்படின்னா அது ஒரு செப்பரேட் கிளாஸஸாவே எடுத்து உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம் டாபிக் வைஸா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருக்காங்க நம்பர் சிஸ்டத்துல. அப்ப நம்பர் சிஸ்டத்துல என்னெல்லாம் டவுட் கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி
அதை மொத்தமா பஞ்சா எடுத்து இந்தந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்றத நிறைய நம்ம கிளாஸஸாவே கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளியரா? ஸோ நம்மளுடைய ஆப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா கோர்சஸ் எப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்சன்டேஜ் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் டாபிக்ல 2 ஃபோல்டர் இருக்கும், எலைட் கிளாஸஸ், எலைட் ப்ரோ கிளாஸஸ் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலைட் கிளாஸஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த எலைட் கிளாஸஸ்ல 2 ஃபோல்டர் இருக்கும். ஒன்னு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸஸ் அண்ட் எலிமெண்டரி டு சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ்ல அந்த பெர்சன்டேஜோடைய கம்ப்ளீட் கான்செப்ட், பெர்சன்டேஜ்னா என்ன, அங்க நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் அங்க இருக்கும். தென் இந்த எலிமெண்டரி டு சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் லெக்சர்ஸ்ல மாடியூல் வைஸா ஃப்ரம் எலிமெண்டரி லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லா எக்ஸாமுக்கும் இந்த எலைட் கிளாஸஸ் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா நீங்க எந்த எக்ஸாம் அப்பியர் ஆனாலும் பயம் இல்லாம அப்பியர் ஆகலாம். ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், நம்ம யூபிஎஸ்சிக்கு கிளாஸஸ் எடுக்கல, பட் இந்த பிரீமியம் கோர்ஸ், இந்த எலைட் கோர்ஸை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணாலும் ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்டாண்டர்டா நம்ம கொஸ்டின்ஸ் கொண்டு வந்துடும். தென் எலைட் ப்ரோ கிளாஸ். ஸோ செகண்ட் போடுற எலைட் ப்ரோ கிளாஸஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் ஒரு மார்க் டெஸ்ட், ஒரு கிளாஸ் ஒரு மார்க் டெஸ்ட், ஒரு கிளாஸ் ஒரு மார்க் டெஸ்ட். ஸோ இந்த எலைட் ப்ரோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவதால காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக்கை படிச்சுட்டு அதோடைய ப்ரோ கிளாஸஸ் பார்த்துட்டு மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. தென் டே 2 வர்றீங்க, டே 2ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதோடைய ப்ரோ கிளாஸஸ் பார்க்குறீங்க, அதோடைய மார்க் டெஸ்ட் போடுறீங்க. தென் டே 1 அண்ட் டே 2ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை காம்பவுண்டடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு போறீங்க. ஸோ இப்படி படிக்கும் போது உங்களுக்கு நீங்க டே 1ல என்ன படிச்சீங்களோ அது நீங்க டே 30 வரைக்கும் டில் ஒரு எக்ஸாம் வரைக்கும் நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே ரெக்கார்டடா தான் இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய டவுட் செஷனை லைவா கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே ஆர் சண்டே ஒரு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இருக்கும். அதுல லைவா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர்? ரைட். ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது அங்க என்னவோ அதே தான் இங்கேயும், புதுசா நம்ம எதுவுமே பார்க்கலாம். கிளியர்? அண்ட் ஃபோர்த் ஒன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றது கொண்டு இல்லை, நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியும். ஸோ இது நீங்க ஸ்கூல் மேக்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அங்கேயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். பிரீமியம் கோர்ஸ் அப்படின்றது ஸ்கூல் மேக்ஸோட கம்பைன் பண்ணி தான் வரும். இந்த பிரீமியம் கோர்ஸ் அப்படின்றது நம்ம காம்ப்ளிமெண்டா தான் உள்ள வச்சிருக்கோம். ஸோ அதுலயும் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு உள்ள இருக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டா சயின்டிபிக் ஓரியன்டா இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்ன மெத்தடாலஜி நீங்க யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பர்சனலா என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஐன்ஸ்டீன் ஒன்று சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வைப்ரேஷன் சேஞ்சஸ் எவ்ரிதிங். வைப்ரேஷன் சேஞ்சஸ் எவ்ரிதிங். இந்த 3 வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஸோ நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதுவா தான் நீங்க மாறுறீங்க. அப்படிதான் நம்ம கன்வெர்ட் ஆகும், அப்படிதான் நம்ம படிக்கணும், அப்படிதான் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். ஸோ இது நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்க பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரீச் வேற இடத்துல எங்கேயோ போயிருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றது டிலே பண்ணாம குயிக்கா ஸ்டார்ட். 8th தானே படிக்கலாம், 10th முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், 11th முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், 12th முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றது இல்லாம இப்ப உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ ஸ்கூல் ஸ்டடீஸை ப்ராப்பரா கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய கோல் வேற எங்கேயோ வந்து நிற்கும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், பேரண்ட்ஸ் ஆகணும். அவங்க என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அந்த சப்ஜெக்ட்ல விட்டுருங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் இதே மாதிரி ஸ்கோப் இருக்கு. பிசிக்ஸ்ல இருக்கு, கெமிஸ்ட்ரியில இருக்கு, பயாலஜில இருக்கு. ஸோ அது கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. நம்ம மேக்ஸ் எடுக்கிறதுனால மேக்ஸ்ல உங்க பசங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க நம்ம கிட்ட இந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சர்ச் பண்ணுங்க தி பெஸ்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th, 11th and 12th 5 கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஒரு கோர்ஸும், எஸ்எஸ்சி தனியா ஒரு கோர்ஸ், ரயில்வேக்கு தனியா ஒரு கோர்ஸ், பேங்கிங்க்கு தனியா ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸும் நமக்கு
ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சில இருந்து பேங்கிங் வரைக்கும் 5 கோர்ஸும் கம்பைன் பண்ணி ஒரே கோர்ஸா உங்களுக்கு இருக்கும். இந்த கோர்ஸோடைய ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 1499 1500 rupees for 1 year. So we are the very affordable priceல கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம ப்ராஃபிட்டை நோக்கி போல ரிசல்ட்டை நோக்கி போறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஹையா வைக்கணும், அந்த பிரைஸ் வந்து ஹை அப்படின்றது நம்ம மோட்டிவ் கிடையாது. ரிசல்ட் ஹையா இருக்கணும்ன்றது நம்மளுடைய மோட்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி we are creating the one and only first and only study system, smart study system. இந்த சிஸ்டம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள கொண்டு வரோம். இந்த சிஸ்டம் படி படிக்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ் இருக்கும், நிறைய ஐடியாலஜி இருக்கும். சக்சஸ் ரேட் அப்படின்றது 200% இருக்கும். ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது இந்த எக்ஸாம் நான் ஷார்ட்டா கிளியர் பண்ணுவேன்ற ஒரு ஐடியாலஜியோட நீங்க உள்ள போகலாம். ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க ஃபியரா இருக்கணும்ன்றது பயம் இல்லை. நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் வந்துடும். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒலிம்பியா அண்ட் ஜேஇஇ ஐஎஸ்ஐ சிஎம்ஐக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் படிக்கிறவங்க அண்ட் காலேஜ் முடிச்சவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவா ஒன் அண்ட் ஒன்லி சேனல் நம்ம தான் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நமக்கு வந்து 2 சேனல்ஸ் இருக்கு. ஸோ 2 சேனல்லையும் நம்ம கிளாஸஸ் கொண்டு போவோம். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஆப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் கிளியர் இட். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்றேன். நீங்க எக்ஸாம் படிக்கிறது இவ்வளோ எஃபெக்டிவா படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கோர்ஸோட பிரைஸ் இது எல்லாமே நம்ம ஆப்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆப்ல போய் ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்கூல் மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஃப்ரம் டுமாரோ உங்களுக்கு கிளாஸஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் உங்களுக்கு உள்ள இருக்கும், கிளாஸஸ் இருக்காது. ஃப்ரம் டுமாரோ உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் உள்ள வரும். என்னென்ன கிளாஸஸ் என்னன்னைக்கு வரும்ன்ற ஷெடியூலும் நான் உங்களுக்கு உள்ள கொடுத்துறேன். அது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்துடும். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்னிங் 10:30 to 11:30க்குள்ள உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோர்சஸ் எல்லாமே நாளைக்கு லான்ச் ஆயிடும். நீங்க அங்க போய் பாருங்க. எல்லாமே ரெக்கார்டட் தான், பட் எல்லாமே வந்து 4GB 5GB இருக்கிறனால அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால அதெல்லாம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, பின்னாடி அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் 10:30 to 11:30 மோஸ்ட் ப்ராபப்லி இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிஞ்சிடும். நான் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் சொல்றேன், 10:30 to 11:30. ஸோ 11:30க்குள்ள உங்களுக்கு கோர்ஸ் லான்ச் ஆயிடும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. நீங்க கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கோர்ஸுமே நம்ம 6 monthல இருந்து 1 year வரைக்கும் 2 வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். 6 months and 1 year. ஸ்கூல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 year மட்டும் தான் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கிளாரிஃபை. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய பிரைட் ஃபியூச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க எடுத்து வைங்க. தேங்க்யூ, see you tomorrow. Thanks.